சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 27ஆம் தேதி. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில். ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். நகோமி தான் செய்ததை எண்ணி மனம் திரும்பாமல் திரும்பி வர திட்டமிட்டாள். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம். நகோமி தன் மருமக்களிடம் கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமாயிருக்கிறது என்று சொல்வதை நாம் வாசிக்கின்றோம். சர்வ வல்லவர் எனக்கு மிகவும் கசப்பை கட்டளையிட்டார் என்ற அவளது வார்த்தையையும் 20வது வசனத்தில் வாசிக்கின்றோம். இந்த வார்த்தைகள் குற்ற உணர்வை காட்டவில்லை, மாறாக தன் தோல்விக்கும் அதனால் ஏற்பட்ட துன்பங்களுக்கும் தேவனை குற்றம் சாட்டி கொண்டிருந்தால். சில சமயங்களில் நாமும் இப்படிப்பட்ட குற்றங்களில் ஈடுபடுகிறோம். நம் வாழ்க்கையில் தவறு நடந்தால் இந்த தோல்விகளுக்கு நம்மை சுற்றியுள்ள மற்றவர்களை குறை சொல்ல ஆரம்பிக்கின்றோம். இந்த தோல்விகளுக்கான காரணத்திற்காக நம் சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து தேடுவதற்கு பதிலாக தேவன் மீது இல்லாவிட்டாலும் நம் அண்டை வீட்டாரின் மீது பழியை சுமத்த விரும்புகின்றோம். எவ்வாறாயினும் தேவனுடைய ஆவி நம் வாழ்வில் செயல்படும் போது, உண்மையான மனம் திரும்புதலுக்கு நம்மை வழிநடத்தும் போது நாம் கர்த்தரின் முகத்துக்கு முன்பாக இருப்போம். மேலும் நான் மட்டுமே பாவம் செய்தேன் என்று சுதந்திரமாக ஒப்புக்கொள்ள ஆயத்தமாக இருப்போம். நகோமி பெத்லகேமுக்கு திரும்ப ஆயத்தமான போது தன் மருமக்கள் தனக்கு கூடுதல் சுமையாக இருப்பார்கள் என்று எண்ணி அவர்களை அனுப்பிவிட திட்டமிட்டாள். அவர்களில் ஒருத்தி ரூத். அவளுடன் செல்வதில் உறுதியாக இருந்தால், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் என்பது ரூத்தின் உறுதியான பதிலாக காணப்பட்டது. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். அவள் நகோமியை பின்தொடரவில்லை. காரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்தில் அவளை யாரும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அவளுக்கு இல்லை. நகோமியின் சொத்துக்காக அவள் ஏங்கவில்லை. அவள் நகோமியுடன் சென்றால் தன்னையும் வயதான நகோமியும் ஆதரிப்பதற்காக மிக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். அவளது நோக்கம் வசனம் 16இல் காணப்படுகிறது. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஜீவனுள்ள மற்றும் உண்மையான தேவனை பற்றி ரூத் கேள்விப்பட்டிருந்தாள். மேலும் இந்த தேவனை பற்றி தெரிந்து கொள்ளும் ஒரு பெரிய விருப்பம் அவளில் உண்டானது. அவரை அறிகிற அறிவை எந்த விலைக்கிரயம் கொடுத்தாவது பெற அவள் உறுதியாக இருந்தாள். இந்த தேவனை தன் தேவனாக மாற்றிக்கொள்ள அவள் எந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் சந்திக்க ஆயத்தமாக இருந்தாள். நகோமி பெத்லகேமுக்கு வந்தபோது ரூத்திடம் போவாஸ் என்ற பெயரில் ஒரு செல்வந்தமான உறவினர் இருப்பதாக அவள் ஒருபோதும் சொல்லவில்லை. போவாஸின் வயல்களுக்கு அவளை அழைத்து சென்றது நகோமி அல்ல. ரூத் மற்றும் நகோமி இருவராலும் பார்க்கப்படாத தேவனுடைய தெய்வீக கரம்தான் அவளை போவாஸிடம் அழைத்து சென்றது. ரூத் தனக்கும் தன் மாமியாருக்கும் கடினமாக உழைக்க மட்டுமே விரும்பினாள். அது அறுவடை காலமாக இருந்தது. ஜனங்கள் எல்லா இடங்களிலும் வேலை செய்தார்கள். அதனால் ரூத்தும் தனக்கும் மாமியாருக்கும் ஏதாவது சாப்பிட தேவை என்பதற்காக கிடைக்கும் எந்த வேலையும் செய்ய விரும்பினாள். ஆனால் தேவன் திரைமறைவில் கிரியை செய்து கொண்டிருந்தார். மேலும் அவரது திறமையான கைகளால் அவளை ஆசீர்வதிக்கும் இடத்திற்கு அவர் அழைத்து சென்றார். தேவனை இன்னும் நெருக்கமாக அறிந்து கொள்ளவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் நமக்கு விருப்பம் இருக்கும்போது, ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு உதவக்கூடிய ஜனங்களிடம் கர்த்தர் நம்மை எவ்வாறு வழிநடத்துவார் என்பதை இதிலிருந்து நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆழ்ந்த ஏக்கங்களை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்பது தேவனுக்கு தெரியும். தம்முடைய ஜனங்களுடன் நம்மை தொடர்பு கொள்வதன் மூலம் அவர் இதை செய்கிறார். அவர் நமக்கு தேவையான கிறிஸ்துவ ஐக்கியத்தை தருவார். மேலும் இந்த ஐக்கியம் தேவ வார்த்தையின் சத்தியங்களை புரிந்து கொள்ள உதவும்.